கடவுளே, கட்டிங்க்கு வழிகாட்டு கடவுளே. கடவுளே, கோட்டரிக்கே வழிகாட்டிட்டியே. பறந்து பேருவியா நீ? என்கிட்டயே பறக்குறியா நீ? பறந்து போக விட்டுருவான நானு. எங்க போயிடுவானே? இங்க வந்துட்டியா நீ? விட மாட்டேன் உன்னை. எங்க போயிடுவ நீ? எங்கே வந்துட்டியா நீ? எப்படி பிடிக்கிறான்னு போதே. இதயம் காணலையே, தொலைந்தும் தேடலையே, இருக்கும் இடம் தெரிந்தும் திரும்ப கேட்க மனமில்லையே. என்றும் உன்னுடன் வாழ விரும்பும் பரிமளா, ஐ லவ் யூ. பரிமளத்துக்காக ஒரே கவிதையை பல பேப்பரில் எழுதி அவள் போகிற இடத்துலலாம் அவள் கண்ணில் படுற மாதிரி வைப்பேன். தடவை கூட சந்தோஷமாக அதை பிரித்து அவள் படித்ததே இல்லை. அந்த கவிதையை பார்த்தோன்னே கோவப்பட்டு கிழிச்சு போட்டுருவா. கவிதை பிடிக்கலையா இல்லை அவளுக்கு காதலே பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பரிமளம் ஊருக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் திரும்பி வந்திருக்கா. இன்றைக்கி எப்படியாவது என்னோடய லவ் அவகிட்ட சொல்லியே தீர்வேன். லவ் லெட்டர் எழுதி ரொம்ப தைரியமாக அவள் புக்லேயே அதை வச்சுருக்கேன். இதயம் காணலையே, தொலைந்தும் தேடலையே, இருக்கும் இடம் தெரிந்தும் திரும்ப கேட்கும் மனமில்லையே, என்றும் உன்னுடன் வாழ விரும்பும் ரகு. ரகு, என்னம்மா பரிமளம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. டேய் ரகு, பரிமளம் வந்திருக்குடா. நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. நான் வரேன்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வா, ஜாக்கிரதம்மா. பரிமளம், ஹோம்வொர்க் எழுதிட்டியா? எழுதிட்டியா? என்னாச்சு? ரகு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவன் தொடர்ந்து லெட்டர் வச்சுக்கிட்டே இருக்கான். நான் 4 நாள் ஊர்ல இல்ல, இப்ப தொடர்ந்து 4 லெட்டர் இருக்கு. யாருன்னே தெரியல. ஒரே கவிதைய டெய்லி லெட்டர்ல எழுதுறான். அப்படியே கோவமா வருது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செருப்பாலேயே அடிப்பேன். நீ ஏன்டா அங்கேயே நிக்கிற? வா. எதுக்கு? செருப்பால் அடிக்கிறதுக்கா? அவனை அடிக்கிற அடியில என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு?
தெரியாதா? அவனை விட்டு ரகு. நீ வா. குடிகாரன் கிட்ட என்ன பேச்சு உனக்கு? வான்னு சொல்றேன்ல. என்னடா சொன்ன? ஏய் ரகு. ஒன்றும் சொல்லப்பா. தேங்க்ஸ்ப்பா. அவன் தான் குடிச்சிருக்கான்ல, ஏன் அவன் கூட எல்லாம் சண்டை போடுற? சரி பண்ணவே மாட்டாங்களே. டேய், நம்ம பெருச்சாலியால் எப்பவுமே பிரச்சனை தானே வரும். ஆனால் நேற்று நம்ம பெருச்சாலியால் ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுடா. ஜஸ்ட் மிஸ்டா. பரிமளம் செருப்பாலே அடிச்சிருப்பா. நீ இந்த ஜென்மத்தில் லவ் சொல்ல மாட்டடா படா. சொல்ல விருப்பம் தான்டா. அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் எப்படா லவ்வை சொல்கிறது? அவன் மனசில் என்ன இருக்குன்னு எப்படா தெரிஞ்சுக்கிறது? என்னடா சின்ன வயசுலேருந்து பழகுறேன் அத்தை பொண்ணுன்னு சொல்கிற, அவள் என்ன நினைக்கிறான்னு கூடவா தெரிஞ்சுக்க முடியல? டேய், நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த பொண்ணு மட்டும் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு எங்களால எப்படா கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணு பண்றா, உன் மனசுல இருக்கிறத நேரா போய் சொல்லிடு. நேரில் சொல்ல முடியாதுன்னு தான்டா லெட்டர் எழுதி வச்சேன். நல்ல வேலை பெருச்சாலி வந்து மோதினதுனால தப்பிச்சேன். சிம்பிள் மேட்ரா. நல்ல லவ் சினிமாவோ பாரு, அதில் ஹீரோ எப்படி லவ் பண்ணுறானோ அதே மாதிரி நீனும் ஃபாலோ பண்ணு. ஏன்? எதுக்கு? இல்லை தெரியல. அதை நான் சொல்கிறேன். நேற்று என்கிட்ட ஒரு 30 ரூபா வாங்கிட்டு போனான். நானும் பின்னாடியே போனேன். குணா சீடி வாங்கிட்டு விடிய விடிய பார்த்தோம். அதே கெட்டப்ல காலையில் நம்மளையும் கூட்டிட்டு வந்துட்டான். என்ன சொம்பு வேணுமா? இல்லை, பழம், பரிமளம், லட்டு தராலாம், அதனால நிற்க வச்சிட்டான்டா. ச்சே. சமே விடுப்பா. என்னங்கடா எல்லாரும் மணிரத்னம் டைலாகாக பேசுறீங்க? மச்சான், நம்ம கான்செப்ட்ல புதுசா ஒருத்த வந்திருக்கான்டா. நீ எதுக்கு எங்க வந்த? தம்பி, சரக்கு இருக்கு, சைடிஸ் இல்லை, லட்டு கொடுக்குறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். பரிமளம் லட்டு எடுத்துன்னு வராடா. யோ, நீ திரும்பியா? உருண்டு போட்டியா? இதை வச்சு ஒரு புள்ள அடிக்கலாம் போல இருக்கு. லவ் தான் கிடைக்கல, லட்டாவது கிடைக்கணும் பார்த்தா அது இவ்வளோண்டு கிடைச்சிருக்கே. Ring the bang a dong the boom. One pack of Gila oil. ஏண்டா, பக்கத்து ஊர்ல ஏதோ ரெக்கார்ட் டான்ஸா? கை நீட்டி அட்வான்ஸ் எதுவும் வாங்கிட்டீங்களா? இப்படி அரையும் குறையுமா பொம்பளை ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு போறீங்க? டேய், எங்கடா போறீங்க? எதுக்குடா போறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எங்க தானே போறோம்? அது ஒன்றும் இல்லை மச்சான். பரிமளா மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். அது அவன் எப்பவும் பண்றதானே? தெரியாதனமா ஒரு ஐடியாவை கொடுத்துட்டேன்டா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. உடனே ஒரு பொண்ணை ரெடி பண்ண சொல்றான். பொண்ணுக்கு நம்ம எங்க போறது? அதனாலதான் நம்ம இப்போ பொண்ணா மாதிரி போயிட்டு இருக்கோம். அவ மனசுல இவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பியே வரோம். இன்னைக்கு கரும்பு காட்டுக்குள்ள போட்டு சார புளிஞ்சிட வேண்டியதா? கண்டிப்பா ஓகே ஆயிடுமாடா? கண்டிப்பா ஓகே ஆயிடும். ஓகேனா நல்லதுதான்டா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாண்டி. ஏய், எங்கடி போயிட்டு வரீங்க? ஏய், மூஞ்ச காட்டு. நீ சரிப்பட்டு வர மாட்டே. நீ ஏண்டி சூரிய வெளிச்சம் ஓவரா மூஞ்சி அடிச்சு கரிச்சட்டி மாதிரி ஆயிட்ட? நீ வாடி. கொள்ள மார்தான் நீதான் முதல்ல அடம் பிடிக்காம வந்து
தமனா வரடா. எங்கடா சீக்கிரம் மச்சி டேப் எடுங்கடா. சீக்கிரத்துலடா. போறோம் சீக்கிரம் போறோம். ஒண்ணு இல்ல மச்சி, 4 இன்ச்சு உள்ள போயிடுச்சு. 2 நாள் ஸ்கூலுக்கு வராததுக்கு என் மன இவ்வளவு பாசமான உனக்கு. பரிமளம் எப்படா போனா? அவ எங்கடா வந்தா? நான் தான்டா வந்தேன். ஃபுல் சாங்ல நீ தான் கூட ஆடிட்டு இருந்தியா? பெருச்சாலிக்கு அடுத்த வாரம் கல்யாணம். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஏன் தண்ணி அடிச்சுட்டு இப்படி அழுதுட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்ம பசங்களோட கைங்கரியம் தான். பொது மாப்பிள்ளைக்கு சுக்கு சுக்குச்சா நல்ல யோகமாடா சுக்கு சுக்குச்சா அந்த மன்ன மகள் தான். பெருச்சாலி என்னடா சந்தோஷமா ஆடிட்டு போற? எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், மறக்காம வந்து மொய் எழுதுரு. மொய்யா கோட்றாடா. உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுத்தது? யோகமாடா சுக்கு சுக்குச்சா. என்ன சின்ராசு நொண்டி நொண்டி வர்ற? 5 கிலோ அரிசியும் 500 ரூபா பணத்தையும் கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. என்ன சின்ராசு இப்படி பண்ணிட்ட? யோ கதையை கேட்ட கிளம்பியா? கேள்வி கேட்டுட்டு இருக்க மறுபடியும். புது மாப்பிள்ளைக்கு சக்க சக்கச்சா வந்த நேரமாடா சக்க சக்கச்சா மன்ன மகள் தான் சக்க சக்கச்சா யோகமாடா சக்க சக்கச்சா புது மாப்பிள்ளைக்கு சக்க சக்கச்சா. என்னங்களா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தாலே நாங்க சந்தோஷமா இருந்த மாதிரி. சந்தோஷமா இருந்து என்னடா பண்ண? அடிக்கிறதுக்கு ஒரு கோட்ரு இல்லையாடா? ஒரே ஒரு கையெழுத்து பொண்ண கோட்டருக்கு நான் ரெடி பண்றேன். ஒரு கையெழுத்துக்கு கோட்ரா? ஆமாண்ணே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதுல ஒரே ஒரு கையெழுத்து தான் போடுங்கண்ணே. இந்தண்ணே நான் பண்ணிடுறேன். என்னென்னமோ பண்றீங்கடா அண்ணனுக்கு. ஒரு கோட்டர் தானே கேட்ட, உனக்காக ஒரு ஆஃபே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாடா? சாப்பிடு சாப்பிடுண்ணே. சாப்பிட பயலா இருக்கீங்கடா. வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் பேட்டரா மச்சான் நம்ம எல்லாரும் பேட் ஆடுவோம். அவனால ஆட முடியாதடா. விட்றா. யாரு வர்றது வார்டு பயமா இருக்கு? ஆமா தம்பி, ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒழுங்கா போறியா? நான்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கேன். ஆமா உனக்கு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஃபேமிலி பிளானிங்னா என்ன? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கே உனக்கு. என்னது குடும்ப கட்டுப்பாடா? அடுத்த வாரம் தான் கல்யாணம். நாங்க அதுக்குள்ள பீச புடிக்கிட்டாங்களே. என்ன பரிமளம் திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்ட? ஆமா, அக்கா திடீர்னு வர சொல்லிருக்கு. அதனால தான் போறேன். 3 நாள் தான், போயிட்டு உடனே வந்துடுறேன். மறக்காம லீவ் லெட்டர் வாங்கிட்டு போ, சரியா? சரி பரிமளம். பிஸ்கெட்டை கொடுத்துரு. பஸ் வந்துருச்சு. பத்ரண்டா, நான் போயிட்டு வரேன். பரிமளம் போயிட்டு வா. பரிமளம் 3 நாள் ஊருக்கு போறா. இந்த 3 நாள் அவ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. பாத்து என் உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. பாத்து போ. என்னண்ணே இது? யாருமே இல்லாத இடத்துல கோஷம் போட சொல்றீங்க? டேய் அண்ணன் சாதாரண மைனர் இல்லடா, பில்டப் பண்ணாடி. அண்ணனுக்கு இப்படி பண்ணாதான் பிடிக்கும். டேய் நானாடா உங்களை கோஷம் போட சொன்னேன்? ஊருக்குள்ள கோஷம் போடுங்கடா, இங்க வந்து மலங்காட்டுல கோஷம் போட்டு அண்ணனை அசிங்கப்படுத்துறீங்களே. அண்ணே உங்க பரம்பரையே இப்படிதான் அண்ணே. டேய் என் பரம்பரையை மட்டும் கேவலமா பேசாதடா. என் பரம்பரையில என் அண்ணன் மைனர் குஞ்சு. மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
சார் கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார். இவ்வளவு அவனை ஒருத்தன் அங்கேயே சுட்டுட்டான்டா. அண்ணே உங்களுக்காவது வாரிசு வருமானே? அடச்சி வரும்டா இழுக்கிறான். அண்ணே வண்டியெல்லாம் தள்ள முடியலண்ணே, மெக்கானிக் செட் போவோம் வாங்கண்ணே. சரி வாங்கடா. டேய் வண்டியை தம்பி கிட்ட கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்றா. ஏன்பா மெக்கானிக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலப்பா, ரெடி பண்ணி கொடு சீக்கிரம். டேய் வண்டியை ரெடி பண்ண சொல்றா. ஏன்பா மெக்கானிக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலப்பா, ரெடி பண்ணி கொடுப்பா சீக்கிரம். ஒரு 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆகுமா? ஏப்பா அண்ணன் யார் தெரியுமா? அவர் தான் இந்த ஊருக்கே மைனரு. சீக்கிரம். அப்போ 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு. அண்ணே இதெல்லாம் நடக்கிறது இல்லைண்ணே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஏய் மாமா அவன் கிடக்குறான், நீ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. சூப்பர். ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணே, ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இல்லடா அண்ணே சத்தம் வந்துச்சுண்ணே. டேய் இது வேற சத்தம்டா. மாமா ஸ்டார்ட் பண்ணல. டேய் அது வண்டியிலேருந்து வரலடா, உங்கள் அண்ணன் இருந்து வந்தது. ஐயே அண்ணன் டெய்லி இதுக்கு தான் கையில பூ சுத்துறாரு. எல்லாம் குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வந்து புடுங்குறான். போடா போடாண்ணா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எங்கேயா பார்த்தேன் அவ்வளவுதான் ஒண்ணு. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு போ. ஏய் வாங்கடா. ஏய் எங்கடா போயிட்டீங்க? சரி போட்ட செயின் எல்லாம் புடுங்க போயிருப்பாங்க. அசால்ட்ரா. என்னடா இதுல இருந்ததெல்லாம் எங்கம்மா? ரோட்ல கிடந்ததெல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தா, அதை தூக்கி குப்பையில போட்டேன். அதிகமா எடுத்து போட்ட. டேய் அதுக்கேண்ட இப்படி கோவப்படுற? அதுல என்ன வச்சதுன்னு உங்களுக்கு என்னப்பா தெரியும்? டேய் நான் உயிருக்கு உயிராக சேர்த்து வச்ச பரிமளத்தோட பொருட்கள் எல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் அந்த நிமிஷமே செத்தே போயிட்டேன். அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என் உயிர் என்கிட்ட திரும்பி வந்துச்சு. நான் நல்லா படிச்சுட்டேன், நீ படி. சரி உன் வீடு வந்துருச்சுல்ல, நீ போ. இல்லை பரிமளம், உன்னை டெய்லி நான் வீட்டில் விட்டுட்டு தானே வருவேன், வா. ஆ சரி வீடு வந்துருச்சு, நான் சரி கிளம்புறேன். பரிமளம், போயிட்டு வரட்டா? பாய். ஏய் பார்த்து போ. குஞ்சு ஃபேமிலிங்கிறதுனால இருட்டில் கூட கண்ணாடி பண்ணுவானே, என்னன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்க? அட போடா கிறுக்கு பையில. மைனர்னா கண்ணாடி எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணடா, இதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை பூந்துருச்சு போல இருக்குடா. அண்ணே அந்த பக்கம் ஒரு குரூப் வருதுண்ணே, அவங்கள பார்த்தா நாடக குரூப் மாதிரியே தெரியுதுண்ணே. அப்படியா சொல்ற? நல்ல வேலை நான் கூட காட்டு யானைங்களோன்னு நினைச்சிட்டேன். ஏய் ஸ்டாப் ஸ்டாப். இந்த நேரத்துல வேஷம் கட்டிட்டு இங்கே என்னடா பண்றீங்க? நீ யாரா? நீ வெறப்பா வேஷம் கட்டி முறப்பா நிக்கிற, மூலிகை புதருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. நீ யாரு இந்த டீமுக்கெல்லாம் லீடரா?
இது என்னடா இது முன்னால இது சாலை தொங்க போட்டு வச்சிருக்க கேக்குற இதுக்கெல்லாம் பயந்து ஓடணும் மட்டும் நினைச்சிடாதரா தடியா. என்ன லாக் பண்ணிட்டா? அம்மா 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 விட்டுறா 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 விட்டுறா. டேய் நான் ஒரு மைனர்ரா என்ன விட்டுறா. கத்தி காதை காலி பண்ணிட்டு கும்கியான கூட்டமா போகுது. டேய் திடீர்னு இந்த 3 அல்லக்கை என்னை விட்டு எங்கடா போனானுங்க? வர பொங்கலுக்கு போனஸ் எல்லாம் கூட கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்தனடா. இதையெல்லாம் கேட்காம எங்கடா போயிட்டாங்க? டேய் அல்லக்கைக்கு ஆட்கள் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணுங்கடா. ஏன்டா அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்டா. ஒரு மைனருக்கு இதெல்லாம் அழகு கிடையாதுடா. புது பசங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுடா. சொன்னா கேளுடா. டேய் விடுங்கடா. ஏன்டா வாண்டடா கூட்டிட்டு போறீங்க? நீங்க இருந்தாலும் வரேன்டா. இருடா கேட்டா உன் பொண்ணு எப்படி இருக்கா? அம்மா உங்க பாருங்க பொம்பளை குளிக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பேத்தி குளிக்கிறது எட்டி பாக்குறது. பெருசா ஒன்றும் தெரியலடா. இருந்தாலும் தெரியும். கிண்டியை வச்சு பார்க்கலான்னு இருக்கேன். என்னடா இவங்க ஓட்டாங்க? இல்ல 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 சும்மா வேண்டாம் வேண்டான்னு திரும்ப திரும்ப சொன்ன நாதாரி பய கேட்டாடா. கிளவியெல்லாம் ஒரு குமரன் அடிச்சுட்டு போதேடா. அம்மா 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 அம்மா. சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டே பரிமளா. நீயும் உன் மாமாவை கட்டி பிடிச்சி மூட்ல இருக்கும் போது நம்ம பசங்க போட்டோ எடுத்துட்டானுங்க. டென்ஷன் 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 டென்ஷன். டேய் சிகரெட் எங்கடா? என்னங்கண்ணே குடா. டிப்பிட்டு டென்ஷனை குறைக்கணுமே. சரி சொல்லு பரிமளா, என்ன பண்ணலாம்? உனக்கு புரியல? என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நீயே சொல்லுவ பாரு. இத பாரு, இதுக்கு பேர் தான் கட்டிப்பூடி வைத்தியமா இல்ல காதலா? இது ஒரு தினுசு. இங்க பாரு, இது ஒரு தினுசு. இது வேற விதமான தினுசு. இங்க பாரு, இது ஒரு புதுசு. போட்டோவில் சிரிச்சிருக்க, நேரில் இப்படி குலுங்கி குலுங்கி அடறிய. என்ன பரிமளா, சைஸ் சின்னதாச்சுன்னு பார்க்குறியா? பெருசாக போஸ்ட் அடிச்சு போட்டுடலாமா? ஏன் நெத்தியில் அடிச்சுக்கிற? நான் பார்த்துக்கிறேன். அடா பாருங்கடா, நாம தான் டென்ஷனாக இருக்குன்னு பார்த்தா பரிமளாவும் டென்ஷன் ஆகுறா. சரி ஒன்று பண்ணுவோம். டேய் இன்னைக்கு தெருக்கூத்து எத்தனை மணிக்குடா? 8:30 மணிக்குண்ணே. நீ என்ன பண்ணுற, வீட்டில் தெருக்கூத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தெருக்கூத்துக்கு போயிடாத, நேராக நம்ம பண்ண வீட்டுக்கு வந்துருவல்ல? வருவ. சரி, அப்படி வந்தீங்கன்னா என் டென்ஷனும் குறைஞ்சிரும். இந்த ஃபோட்டோ, இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் ஒரே ஒரு ராத்திரி. சரியா பெருமிளம்? வருவா இல்லைடா?
வந்துருவா. சரி வாங்கடா போலாம். வாங்கண்ணா வர பரிமளம். டேய் சீரியஸ் கெட்டப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதாடா? ஆகுதுண்ணே. சொல்லுங்கடா. ஆகுதுண்ணே. டேய் எங்கடா ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? அண்ணே ஊரே நம்மள துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அங்க பாருங்கண்ணே. அதுக்குள்ள எப்படா ஊருக்குலாம் தெரிஞ்சது? வாங்கடா. சேர்ந்தே ஓடுவோம்டா. நிக்காம ஓடுறா. யார முடியுது நானும் ஓடிட்டு பெருச்சாலி வலி விடுதா பாரு. முடியலடா. இனிமே நான் சீரியஸுக்கு போக மாட்டேன்டா. காமெடியாவே ஊரு பக்கம் போயிடுவோம்டா. அவ எட்டி வதச்சா இவன் முட்டி உடைச்சிட்டானடா. எங்கடா ஓடிடுறீ? மைனர் குஞ்சியை காப்பாத்தாம ஓடிட்டீங்களடா. வாங்கண்ணா பரிமளா பிடிக்கலாம். வாங்கண்ணா போலாம். வேணாம்டா வேணாம்டா. அப்படியே ரிட்டர்ன் போய் சேர்ந்துருவோம்டா. இந்த பொழப்பே நமக்கு வேணா. கைதாங்களா கூட்டு போங்கடா. இந்த தீபாவளிக்கு உங்க எல்லாருக்கும் போகணும். மைனர் 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 மைனர்